எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். புதுக்கோட்டை அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதே கட்டிடம் மேல் கான்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளி குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுக்கோட்டை மலையீடு அருகே உள்ள சிறுநாங்குப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் 40ற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென மேல்கூரை கான்கிரீட் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி குழந்தைகள் உயிர் தப்பினர். நடந்த சம்பவம் குறித்து தலைமை ஆசிரியர்கள் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு எந்தவிதமான தகவலும் தெரிவிக்காமல் அலட்சியமாக பாடம் எடுத்து வந்ததால் மேல் அதிகாரிகளை அழைக்க வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோர்கள் கூச்சலிட்டனர். இதுகுறித்து பேசிய மாணவர்களின் பெற்றோர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த கட்டிடம் புனரமைக்கப்பட்ட நிலையில் திடீரென இந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததால் எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக உள்ளது. இங்குள்ள ஆசிரியர்கள் எந்த தகவலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்காமல் பள்ளியை நடத்தி வருகிறார்கள். எனவே எங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். இந்த பள்ளியை கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் இந்த பள்ளியில் உள்ள சுற்றுச்சூழல்கள் பழுதடைந்து உள்ளது. பள்ளிக்கூடத்தின் கழிப்பறை அசுத்தமாக உள்ளதால் புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.